இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான புதினா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புதினா பிரியாணி செய்கிறதுக்காக நான் ஒரு மிக்சரில் ஒரு 3 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6 பல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் புதினா அரை கட்டு எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன், அதனால் கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி நிறைய புதினாவை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த புதினாவை நல்லா விழுதாக அரைச்சிட்டோம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல. தக்காளியில் இருந்த அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா இதோடு சேர்ந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி அரைச்சி நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சூடாகட்டும். இப்போ நெய்யும் எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்ம ஒரு 10 முந்திரியை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துடுங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முந்திரி நல்லா செவந்துடுச்சு. நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடக்கூடியது இந்த புதினா பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிடுங்க. நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் கூடமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் காரம் இதில் கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். நம்ம இந்த புதினாவோட அந்த ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு அகலமான கரண்டி வச்சு இதை நல்லா கலந்துருங்க. இது கொஞ்சம் நேரம் இந்த புதினா மசாலாவோடவே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அரிசிக்கு நான் சுடு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ பிரியாணி ரைஸ் சேர்த்த பிறகு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். புதினா கீரையிலேயே உப்பு தன்மை இருக்கும், அதனால் நிறைய சேர்க்க வேணாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல நான் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ லைட்டாக கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா புதினா பிரியாணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. நம்ம இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம விசில் போடாமல் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம விசில் போட்டுடலாம். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வரட்டும். நம்மளுடைய புதினா பிரியாணி ஒரு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு சாதம். இதை நம்ம கலந்து விட்டுறலாம். ஒரு அகலமான கரண்டி எடுத்து சைடில் இருந்து இப்படி கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் உதிராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லென்த்தியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற அதே யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்றைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய சுவையான புதினா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நல்ல ஒரு வாசத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி இதை லைட்டாக கலந்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்மெல்லே.
நீங்களும் இந்த புதினா பிரியாணியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.